வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மார்கழி மாதம் ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. மார்கழி மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் மகர ராசியில் விருச்சிக லக்னத்தில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா 294 டிகிரியில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 11ஆவது ராசி இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்பராசி. கும்பராசியுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை நடக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோங்க. முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய இன்றைக்கி ராகு பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி சதய நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள். 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி இந்த கும்பராசி. இந்த கும்பராசிக்கு இந்த மார்கழி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. முதல்ல பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் ஒரு வித்தியாசமாக பிறக்கப்பட்ட மாதம் நம்ம சொல்லலாம். என்னங்க வித்தியாசமான மாதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கன்னி ராசி முதல் மேச ராசி வரை 8 வீட்லேயுமே இடைவிடாத கிரகங்களோட பிறக்கப்பட்ட மாதம்தான் இந்த மாதம். அப்போ கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு, அவர் நட்பில் இருக்கிறாருங்க. அடுத்தபடி துலா ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறாரு ஆட்சியாக. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கரெக்டாக விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கிறாருங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் சூரியனும் புதனும் நட்பில் இருக்கிறாருங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அதாவதுன்றது உங்கள் ராசியில் தான் இந்த மாதமே பிறக்கப்பட்டதுனால மகர ராசியில் அதாவதுன்றது சந்திர பகவான் இருக்கிறாருங்க. அடுத்தபடி பார்த்திங்கன்னா கும்பராசி உங்கள் ராசியில் சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறாருங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா மேன ராசியில் ராகு பகவான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் நட்பில் இருக்கிறாருங்க. அடுத்தபடி பார்த்திங்கன்னா மேச ராசியில் குரு பகவான் பகையாக இருக்கிறாருங்க. அப்போ பொதுவாக சொல்லணும்னா கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேசம் இந்த 8 வீட்டில் இடைவிடாத கிரகங்களோட பிறக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் ஏன்னா கும்ப ராசியிலையும் ஒரு கிரகங்கள் சனி ஆட்சியாக இருக்கிறார் இல்லைங்களா. அப்படி இந்த பிறக்கப்பட்ட மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி 7.5. இந்த 7.5ன்னு சொல்கிறது இப்போ உங்களுக்கு நடக்கிறது கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு 7.5 சனி ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுதுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவாக எல்லாத்துக்கும் ஒன்று தான், குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும், ஆணிலிருந்து பெண் வரைக்கும் எல்லா கும்பராசிக்காரங்களுக்குமே 7.5 சனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு 3.5 வருஷ காலம் ஆகுதுங்க. இந்த 3 வருஷ காலமாக உங்களுக்கு 7.5 சனி இப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த 7.5 சனியாகப்பட்டது இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னா இன்னும் கிட்டத்தட்ட 4 வருஷ காலம் உங்களுக்கு 7.5 இருக்குது. அப்போ உங்கள் ராசியில் இப்போ சனி ஆட்சியாக இருக்கும்போது அவர் பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ம சனியாக இருக்கிறார். பழமொழி சொல்லுவாங்க, ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாதான். அப்போ இந்த ஒரு வருஷமாக சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, பிச்சை ஒன்று எடுக்கலை, அவ்வளோ கஷ்டம். உடல் உபாதிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அதாவது தொழில் முடக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது கையிலன்றது எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் அழிச்சு விடுவார். அதுக்கு காரணம் சனி பகவான். அதுவும் தன் வீட்டில் சொந்த வீட்டில் அவர் ஆட்சியாக இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு அது பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் மற்ற வீட்டில் சனி இருந்து பிடிச்சிருந்தாருன்னா ஏகப்பட்ட கஷ்டம். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதியே சனி தானே. சனிக்கு சனி பிடிச்சிருக்கிறதுனால
ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் பொதுவாக நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாது. அப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணணும், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சனி பகவானை வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. திருநள்ளாறு போகிறது நல்லது, சனி பகவான் நவகிரகத்தை சுற்றுறது நல்லது, எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வைக்கிறது நல்லது, டெய்லி சாப்பாடு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது நல்லது. இது போல் நவகிரக பரிகாரம் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய அந்த கஷ்டத்துலேருந்து ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். ஏன்னா 7.5 இதே முதல் ரவுண்டு 7.5 இருந்தால் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டுருப்பீங்க, பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. 2வது ரவுண்டாக இருந்தால் பொங்கு சனி, அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். 3வது ரவுண்டாக இருந்தால் மாரக சனி, அதை ஆயில் சனி, கண்டம் சனின்னு சொல்லுவாங்க. கண்டகச்சனி இல்லைங்க, கண்ட சனி எப்படின்னா ஆயில் முடிச்சுட்டு போகிற சனின்னு சொல்லுவாங்க. 3வது ரவுண்டாக இருக்கிறவங்களும் வயசாகிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த 7.5 ஒரு பாதிப்பு கொடுப்பாரு. அப்போ அவங்கவுங்களுக்கு எந்தெந்த 7.5 நடக்குது அப்படின்றது அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நமக்கு தெரியுங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயம் திருநள்ளாறு போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்கும். ஏன்னா சனி பிடிச்சா எங்கே போகணும், திருநள்ளாறு போகணும். அது வளர்ப்பிறையிலையா தேய்ப்பிறையிலையா, அப்படி பார்த்தா தேய்ப்பிறையில் தான் போகணுமே தவிர வளர்ப்பிறையில் போகக்கூடாது. வளர்ப்பிறை அப்படின்னா அமாவாசை முடிஞ்சு போகிறது வளர்ப்பிறை, தேய்ப்பிறைன்றது பௌர்ணமி முடிஞ்சு போகிறது, அதாவதுன்றது தேய்ப்பிறை. பௌர்ணமி முடிஞ்சு வெள்ளிக்கிழமை நாள் இங்கிருந்து போய் வெள்ளிக்கிழமை கோயிலில் படுத்திருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் மொத்தத்தில் காலையில் 3 to 6க்குள்ளார குளத்தில் துணி கட்டி குளித்து விட்டுட்டு சனிக்கிழமை விரதம் பிடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதை போக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ சனி கட்டன்றது இப்போ கட்டம் ஆட்சியாக இருக்கும்போது உங்கள் 2வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது, அதாவது ராகு பகவான் மேச ராசியிலிருந்து இன்றைக்கி மேன ராசிக்கு வந்த ராகு பகவான் உங்கள் ராசி 2ஆம் இடமா அவர் பார்க்குறாரு. 2ஆம் இடம் என்ன, தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம். அப்போ கல்வி எப்படி இருக்கும், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு படிப்பு இல்லையா, ஓரளவுக்கு படிப்பு நல்லாயிருக்கும். ஏதாவது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தாமதமாக இருந்தவங்களுக்கு படிப்பு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளார இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும் போது இல்லை, எந்திரிக்கும் போது இருக்கிற நிம்மதி படுக்கும்போது இல்லை, கோயில் உலகத்துக்கு போகலன்னா போக முடியல, நல்ல நாள் கண்டதான் வீட்டில் சண்டை, காசு பணம் இல்லைன்னா கூட நிம்மதியாக இருந்திருப்பீங்க, காசு பணம் இருந்தால் தான் பல கஷ்டம் பல துன்பம். இப்படி இருந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி திருநள்ளாறு போயிட்டு வந்தால் கொஞ்சம் திருப்பம் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகம் எப்படி இருக்கிறாரு அப்படின்றது ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இது போக உங்களுக்கு பார்க்கும்போது அதாவது இப்போ சூரிய பகவான் இப்போ உங்கள் ராசிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு சில நன்மை. ஏன்னா சூரியன் 11ல் வரும்போது இன்றைக்கி லாபஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா தாய் அல்லது தந்தை இவங்களால் உங்களுக்கு ஒரு சில நட்பு கிடைக்கும், அவங்களால உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுத்துருவார். அதே மாதிரி மனைவி இருந்தாங்க அப்படின்னா மனைவினால் ஒரு சில சப்போர்ட் கொடுத்துருவாங்க. இல்லை படிக்கிற வயசில் இருக்கிறாங்கன்னா தாய் தந்தையினால் ஓரளவுக்கு சப்போர்ட்டு. மொத்தத்தில் என்னென்னா சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு தனி ஒரு அம்சம்னே சொல்லலாம். சரிங்களா? அதுவும் புதனோட சேர்க்கையாக இருக்கிறது. புதன் தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி. அப்படி பார்த்தீங்கன்னா அவரும் இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 7.5 சனியில் கஷ்டத்தை கொடுத்தாலும் புதன் 11ஆம் இட லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் சூரியன் 11ஆம் இட லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் ஓரளவுக்கு நமக்கு தொழிலில் மாற்றத்தை கொடுப்பார், அனுபவங்கள் கொடுப்பார் ஃபஸ்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறேன், பார்த்துக்கிறேன், நான் இருந்து செஞ்சுக்கிறேன், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னவங்க யாரும் உங்களுக்கு உதவி பண்ணலை. இப்போ வரைக்குமே உங்கள் கையூனி கர்ணம் போட்டு தான் இப்போ வாழ்க்கையில் மேலே வந்துட்டுருக்கிறீங்களே தவிர மற்றவங்களால் உங்களுக்கு எந்த ஒரு ஆதாயம் இது வரைக்கும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பூர்வீக சொத்து கொண்டு புரோஜனம் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா கும்பராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் தனித்து வாழக்கூடிய ராசின்னு சொல்லாம தவிர பூர்வீகத்தில் நம்பி வாழக்கூடிய ராசியும் இல்லை, பூர்வீக சொத்தில் உட்காந்து சாதிக்கிற ராசியும் இல்லை. அப்படியே மிஞ்சி இதில் ஏதாவது ஒருத்தர் இருப்பீங்க. ஆனால் மெயினாக சுய உழைப்பில் சாதிக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க இந்த கும்பராசியில் பிறந்தவங்க. இது போக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி 1ல் அவர் ஆட்சியாக இருக்கும்போது, அதாவது ஜென்மச்சனி இது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சிரமம்தான். அதாவது சிரமம்னா ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வரும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நீர், நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம்
குடுக்கல் வாங்கல், காசு பணம், இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை போக பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் அவர் 3ஆம் இடத்துலையே பார்த்தீங்கன்னா சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க ஆனால் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு சில சங்கட செலுப்போடு முடித்தாலும் ஒரு சில நேரத்தில் சில ஆதாயங்களும் பண்ணக்கூடிய ஒரு நேரத்தில் தான் இப்போ இருக்கிறீங்க. இதை போக பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் அவர் 10ல் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா செவ்வாய் 10ல் வரும்போது உங்களால் மற்றவங்களுக்கு தான் நல்லா இருக்குமே தவிர உங்களால் உங்களுக்கு இல்லை. ஏன்னா உங்கள்கிட்ட வருவாங்க, தொழில் கற்றுக்கிட்டு போவாங்க, கேட்டுட்டு போவாங்க, விசாரிச்சுக்கிட்டு மற்ற இடத்துல தான் போய் செய்வாங்களே தவிர உங்கள்கிட்ட அந்த அனுபவங்கள் எல்லாம் ஓரளவு கம்மி தான். இதுலேயே இந்த கொத்து வேலை செய்கிறவங்க, வீட்டில் கட்டட வேலை செய்கிறவங்க, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா வருமானம் வர மாதிரி தெரியுதவர் 10 ரூபா இருக்காது, செய்கிற மாதிரி செய்வீங்களே தவிர சங்கடத்தோடு தான் வந்துடுவீங்க. வேலை செய்யும்போது நல்லபடியாக செஞ்சாலும் செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது சங்கட செலுப்போடு தான் வெளியில் வரக்கூடிய நிலைமை தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நேரம் மொத்தத்தில் என்ன சொல்கிறதுனா கும்பராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எதை தொட்டாலும் நஷ்டம்தான். மண்ணை தொட்டாலும் நஷ்டம், மனை தொட்டாலும் நஷ்டம், பொண்ணை தொட்டால் நஷ்டம், பொருளை தொட்டால் நஷ்டம். பொதுவாக என்ன சொல்கிறது, எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் 1 ரூபா மிச்சம் இல்லை. தங்கம் வந்தால் தவிட்டுப்படி, மாணிக்கம் இருந்தால் மத்திய செலவு, வெள்ளி வந்தால் விரையும். பொதுவாக இன்னையோட நேரம் உங்களுக்கு சில காலதாமதங்கள் ஏற்படுத்திட்டு தான் இருக்குதுங்க. இது போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் அவர் 9 பிதிருஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களால் அதாவது பார்த்திங்கன்னா தந்தைக்கு நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், அவருடைய கனவு நனவாகும், அவர் எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருவார். அது ஓரளவுக்கு ஏன்னா அவரோட மனசில் வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், மண் வாங்கணும், பிள்ளைங்களுக்கு நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படாத பார்த்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதுல அவரும் கண்டிப்பாக எப்பயுமே ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருப்பாருங்க. சரிங்களா? அதே சமயத்தில் என்ன அப்படின்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பொதுவாக சொல்கிறது என்ன அப்படின்னா நவகிரகங்களும் இந்த நான் முன்னே சொன்ன மாதிரி கன்னிராசி முதல் மேசராசி வரை இடைவிடாத கிரகங்களோட பிறக்கப்பட்ட இந்த மாதத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கும்பராசிக்காரங்களுக்கு இதுதான் நல்லா இருக்குது, இதுதான் நல்லான்றதெல்லாம் இல்லைன்றதெல்லாம் இல்லை. காரணம் என்னென்னா உங்களுக்கு 7 சனி இருக்கிறதுனால தனித்துவம் என்னென்னா இந்த மாதமாவது நமக்கு நல்லது கொடுத்துருவாரா. ஏன்னா ஒவ்வொரு மாதம் எதிர்பார்க்குறீங்க இந்த மாதம் நல்லதாக நடந்துருமா, இந்த மாதம் தொழில் இருக்குமா, இந்த மாதம் கடன் கட்டுவோமா, இந்த மாதத்தில் ஏதோ ஒரு நம்ம வீட்டு வேலை முடியுமா, மொத்தத்தில் கடன் தருமா, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்குவாரா அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்க்குறீங்க. இதனால் நீங்கள் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டியது இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ஏதோ ஒரு வகையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் இருந்தாலும் இந்த மாதமும் எப்படி இருக்குது அப்படின்னா சுமாராக இருக்குதுன்னு சொல்லிக்கலாமே தவிர பெருசாக நல்லா இருக்குதுன்னெல்லா சொல்ல முடியாது. பொதுவாக சொல்கிறேன்னா நீங்கள் மற்ற விட அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடலைனாவே உங்களுக்கு வந்து வெற்றி தான். கணவன் மனைவி நீங்கள் 2 பேரும் ஒரு புத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்டு ஒத்துமையாக இருந்து ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டாவே உங்களுக்கு வெற்றி தான். ஏன்னா இன்றைக்கி நேரம் எப்படி இருக்குதுன்னா உங்களோட நிலைமை கொடுக்குற மாதிரி கொடுத்து கெடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார தவிர அதனால் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஆனால் மொத்தத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தவுடைய மார்கழி மாதம் 9ஆம் தேதி சுக்கிரன் மாறுறதுக்குள்ளார ஏதோ ஒரு மாற்றத்தை தொழில் ரீதியாக கொடுத்துட்டு போயிடுவார், பாதிப்பு கிடையாது. அதே மாதிரி சனி வந்து அதாவது செவ்வாய் பகவான் 11ஆம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு போகிறதுக்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாற்றங்கள் கொடுத்தாலும் தன் சொந்த பந்தம் தன் வீட்டுக்குள்ளார சில சங்கடத்தையும் கொடுத்துட்டு போவார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. நம்ம என்ன சொன்ன மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார தாய் தந்தைகளுக்குள்ள பிள்ளைகளுக்குள்ளார சில வாக்குவாதங்கள் எல்லாம் வரும். இந்த 7.5 கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது நல்லது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து பார்க்க முடியும். சரிங்களா? இருந்தாலும் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.